யானையே விழுங்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்கு. அந்த விலங்கை வளர்த்ததும் ஒரு தமிழன் தான். இதுதான் தமிழனோட மித்தாலஜிக்கல் அனிமல். புராண கதைகள்ல சொல்லப்படுற யாழி. நிறைய பேர் இந்த யாழியை உண்மைன்னு சொல்றாங்க, நிறைய பேர் இந்த யாழி போய் ஒரு கற்பனை சித்தரிப்புன்னு மட்டுமே சொல்றாங்க. இந்த யாழியை நீங்க பொதுவாக எங்க பார்க்கலாம்னா கோவில்கள்ல, அதாவது தமிழ் கோவில்கள்ல, திராவிட கட்டிடக்கலையில கட்டப்படுற ஒவ்வொரு கோயிலையும் இந்த யாழியை நீங்க பார்க்கலாம். இந்த யாழி சிற்பம் இருக்கும். முக்கியமா தென்னாட்டுல, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுல எல்லா கோவிலுமே இந்த யாழி சிற்பம் இருக்கும். இந்த யாழி பல வகையா இருக்கு. அதுல ஒரு 13 வகையை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. மிரக்கியாளி, இது சிங்கம், மான், பாம்பு இதோட 3 சேர்ந்த கலவையா இருக்கும். சர்பயாளி, இது சிங்கத்தையும் பாம்பையும் கலந்த சிற்பமா இருக்கும். வெர்கயாளி, இது முழுக்க முழுக்க ஓனாய் உருவத்தில் இருக்கும். மர்ஜரியாளி, இது சிங்கத்தையும் பூனையும் கலந்த மாதிரி இருக்கும். கண்டகியாளி, இது சிங்கத்தையும் காண்டாமிருகத்தையும் கலந்த மாதிரி இருக்கும். அஸ்வியாளி, இது சிங்கத்தையும் குதிரையும் கலந்த மாதிரி இருக்கும். மேசையாளி, இது சிங்கத்தையும் ஆடியும் கலந்த மாதிரி இருக்கும். சருதலையாளி, இது பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கும், அதாவது சிங்கத்தையும் புலியும் கலந்த மாதிரி இருக்கும். ஸ்வர்ணையாளி, இது சிங்கத்தையும் நாயையும்